Hello friends, welcome to our channel. நான் உங்கள் குட்நாட் டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரி ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப் ஆஃப் ஆரி ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக லெக்ஸ் கொடுத்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதிலே அட்டாச் ஆன லெக்ஸ் மாதிரியும் இருக்கும் ஸ்டாண்டு. என்கிட்ட வந்து இந்த ஸ்டாண்டு தான் இருக்குது. இதை வந்து ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணி எல்லா லெக்ஸையும் அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை டைட் பண்ணி லூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டாண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெக்ஸு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் கொடுத்த இது வந்து கீழே நாடி வச்சு தான் நம்ம வந்து லெக்ஸை வந்து அட்டாச் பண்ணணும். இதை தலைகீழாக வச்சு அட்டாச் பண்ணோம்னா நம்மளால் வந்து ஃப்ரேம் அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஸ்க்ரூவை கழட்டி நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஹோல்ஸ் இருக்கிற போர்ஷன் வந்து நமக்கு வந்து கீழே பார்த்து இருக்கணும், கீழே நாடி இருக்கணும். அந்த ஹோல்ஸில் அந்த ஸ்டாண்டை கொடுத்துட்டு அது மேலே நம்ம ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கணும். சும்மா இப்போ ஃபஸ்ட்டு மாட்டையில் சும்மா ரொம்ப டைட்டாக டைட் பண்ணணும்னு இல்லை, 4 லெக்ஸையும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக டைட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக டைட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா லெக்ஸையும் இதே மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரி ஸ்டாண்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாணி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்து தான் அந்த அக்காட்ட தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லாவே இருக்குது, ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி மெட்டீரியல் வேணும்னா அந்த பேஜில் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா மெட்டீரியலுமே அவங்கள்ட்ட கிடைக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சும்மா ரஃப்பாக கையில் தான் நான் டைட் பண்ணிக்கிறேன் எல்லா ஸ்டாண்டையுமே. எப்படி டைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். சும்மா ரஃப்பாக கையில் தான் டைட் பண்ணிக்கிறேன். நாலு லெக்ஸையுமே இந்த மாதிரி ரஃப்பாக கையில் சும்மா ஸ்க்ரூவை இது பண்ணிவிட்டு நிமித்து வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது வந்து ஸ்டெடியாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஆடும் பாருங்கள். ஒவ்வொரு லெக்ஸும் ஒவ்வொரு சைடாக இருக்குது பாருங்கள். இப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லெக்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வச்சுக்கிட்டு நம்ம டைட் பண்ணணும். கோணமாக வச்சாலும் நமக்கு வந்து டைட் கிடைக்காது. நல்லா ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வச்சுட்டு டைட் பண்ணும்போது நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டாண்டு வந்து ஆடாமல் இருக்கும், நம்ம வந்து எம்ப்ராய்டு போடும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இதே இது அந்த ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ ஷேக் இருக்காது, அது வந்து நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும். பட் அதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இதுனா 4 லெக்ஸையும் கழட்டிட்டு நம்மளோட பேக்கில் வச்சுட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஊருக்கெலாம் போகணும் அப்படின்னா அங்கே போய் கூட நம்ம எம்ப்ராய்டரிலாம் போட்டுக்கலாம். அதனால் இது வந்து எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது, அது ஒன்று தான் அதில் டிஸ்அட்வான்டேஜு. இந்த மாதிரி 4 லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி 4 பக்கட்டும் டைட் பண்ணிங்கன்னா இதுவே ஓகே தான். இந்த ஸ்டாண்டே ரொம்பலாம் ஷேக் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் அடுத்து வந்து ஃப்ரேமை வந்து எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நான்லாம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃப்ரேம் அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியாது. நான் வாட்ட சும்மா மேலாப்பில் வச்சுட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 2 ஸ்டிச்சு போட்டோன்னே அது பாட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்துடும். அது எனக்கு வந்து யூடியூப் சேனல் பார்த்து தானே நான் கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து இது அவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்லலை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் இப்போ கிளாத்து வச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து தெரியாது, அதனால கிளாத்து இல்லாமல் சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் வந்து அந்த லைனுக்கு இந்த சைடு தான் இருக்கணும், இந்த ஸ்க்ரூவில் வந்து அது வந்து உட்காரணும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிளாத் வந்து இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அப்புறம் ஃப்ரேம் வந்துடணும். அந்த உள்ளே இருக்கிற ரிங்கு அதுக்கு வெளியில் தான் ஃப்ரேம் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவில் தான் அது வந்து உட்காரணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நமக்கு வந்து எந்த இதுவும் இருக்காது, எம்ப்ராய்டு போடும்போதும் தூக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.